எல்பா பார்க் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒன் பீஸ் வேர்ல்டில் வேற ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு தியரி சஜஸ்ட் பண்ணுது. மேரி ஜோவாஸ், அதாவது வேர்ல்டு கவர்மெண்ட்டோட சேஃபஸ்ட் பிளேஸ்னு நினச்சிட்டு இருந்த ஹோலி லேண்ட் யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க. பில்டிங்ஸ் டேமேஜ் ஆகியிருக்கு, பல ஏரியாஸ் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆன மாதிரி இருக்கு. இவ்வளோ நாள் பர்ஃபெக்டாக இருந்த ஹோலி லேண்டோட செக்யூரிட்டி இமேஜும் கிராக் ஆகியிருக்கு. இது சின்ன இன்சிடென்ட் இல்லை, நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஒரு அட்டாக் மாதிரி தெரியுது. ஆனால் இந்த அட்டாக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற மிஸ்ட்ரி இன்னும் சால்வ் ஆகலை. இந்த சுச்சுவேஷனில் ஸ்ட்ராங்கஸ்ட் சஸ்பெக்டாக இருக்கிறது மார்ஷல் டி டீச், அதாவது பிளாக் பியர்ட். ஏன்னா பிளாக் பியர்ட் எப்போவுமே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவார். ரிஸ்க் இருந்தாலும் அது ஃப்யூச்சரில் பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கணும்னா மட்டும்தான் மூவ் பண்ணுவார். அதனால் ஹோலி லேண்ட் அட்டாக் பண்ணுறதும் அவரோட திங்கிங் ஸ்டைலுக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது. இந்த தியரி படி பிளாக் பியர்ட் டைரெக்டாக டெஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்ணல, அதுக்கு பதிலாக வேர்ல்டு கவர்மெண்ட் அட்டென்ஷனை டைவர்ஷன் பண்ணி பேக்ரவுண்டில் வேற ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். பிளாக் பியர்டோடைய ப்ரீவியஸ் ஆக்ஷன் எல்லாம் பார்த்தா அவர் எப்பவுமே ஒரு கிளியர் கோல் வச்சு தான் மூவ் பண்ணியிருக்காரு. பைரேட் ஐலண்ட் அச்சினோசுவோட அஃபிஷியல் கிங்காக வேர்ல்டு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ண வச்சுக்க அவர் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தாரு. அதுக்காக கோபியை கேப்சர் பண்ணி பார்கெனிங் சிப்பை யூஸ் பண்ண பிளான் பண்ணாரு. ஆனால் அந்த பிளான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை கொடுக்கல. இப்போ கார்ப் கூட அவர் கண்ட்ரோலில் இருக்காரு. இதை பேஸ் பண்ணிட்டு பார்த்தா பிளாக் பியர்டோட பொலிட்டிக்கல் நெகோசியேஷன் ஃபெயில் ஆன அப்புறம் டைரக்ட் ப்ரெஷர் கிரியேட் பண்ண நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதில் ஹோலி லேண்டோட அட்டாக்கும் அதோட ஒரு பார்ட்டாக இருக்கலாம். ஏன்னா பிளாக் பியர்டோடைய நெகோசியேஷனை இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்கல்ல, அதனால அவங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேஸை கூட என்னால் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ற மெசேஜ் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மெசேஜாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் இதுவும் ஃபைனல் அப்ஜெக்டிவ் இல்லை அப்படின்னு இந்த ஒரு தியரி சொல்லுது. பிளாக் பியர்டுக்கு டைட்டில் இல்லாட்டி ரெகக்னிஷனை விட முக்கியம் ஆக்சஸ். மேரி ஜோவாஸ்குள்ள இருக்கிற சீக்ரெட் பிளேசஸ், ஹிடன் நாலேஜ், ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ், லெஜெண்டரி டெவலப் ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் சென்ச்சுரிஸாக ஹைட் பண்ணிட்டு இருக்கிற மிஸ்ட்ரிஸ் தான் அவர் ஆக்சுவலாக டார்கெட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரெஷர். ஏன்னா ஹோலி லேண்ட் பொலிட்டிக்கல் கேபிட்டல் மட்டும் இல்லை, ஒன் பீஸ் வேர்ல்டில் பிக்கஸ்ட் சீக்ரெட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குன்னு பல க்ளூஸ் ஆல்ரெடி ஸ்டோரியில் இருக்கு. இந்த தியரி இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறது பிளாக் பியர்டோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரிவீல் ஆன அப்புறம் தான். ரீசெண்ட் ஃபிளாஷ்பேக்கில் மார்ஷல் டி டீச் ராக்ஸ் டி ஜெபக் கூட சன்னு அப்படின்னு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டேவி ஜோன்ஸ் லைனேஜோட ஒரு கனெக்ஷனும் மென்ஷன் பண்ணப்பட்டது. இதனால பிளாக் பியர்ட் ஆர்டினரி பைரட் இல்லை, பல லெஜெண்டரி பிளட் லைன்ஸோட கண்டினியூஷனாக இருக்காரு. அண்ட் ராக்ஸ் டி ஜெபக்கோட பிக்கஸ்ட் கோல் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டோட என்டையர் சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணுறது தான். அவர் காட் வேலி இன்சிடென்ட்ல டிஃபீட் ஆனாலும் அவரோட ட்ரீம் கம்ப்ளீட்டாக முடியலை. இந்த தியரி படி பிளாக் பியர்ட் இப்போ அவரோட அப்பா ஸ்டார்ட் பண்ண பிளானை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. மேரேஜ் ஹவர்ஸ் அட்டாக் பண்ணுறதும் பர்சனல் ரிவெஞ்ச் இல்லை, பல வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த லாங் டேர்ம் மிஷனோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கலாம். ஒருவேளை ஹோலி லேண்டுக்குள்ள வேர்ல்டு கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஏன்ஷியன்ட் ரிலீக், ஹிடன் வெப்பன் இல்லாட்டி வேர்ல்டு ஹிஸ்டரியை கம்ப்ளீட்டாக மாற்றுற ஒரு சீக்ரெட்டாக இருக்கலாம். அதை தான் ராக்ஸ் எப்பவுமே தேடினாரு. இப்போ பிளாக் பியர்டும் அதுதான் டார்கெட்டாக கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு இந்த ஒரு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த தியரியில் நெக்ஸ்ட் வர பிக்கஸ்ட் பாயிண்ட் காட் வேலி இன்சிடென்ட்டோட கனெக்ஷன். ரீசெண்ட் ஃபிளாஷ்பேக்கில் ராக்ஸ் டி ஜெபக் ஒரு நார்மல் பைரட் இல்லைன்னு கிளியராக காமிக்கப்பட்டது. அவர் ஹோலி லேண்டுக்குள்ளே என்டர் பண்ணது வேர்ல்டு டாமினேஷனுக்காக மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு டார்கெட்டை தேடி வந்த மாதிரி க்ளூஸ் இருக்கு. அதில் முக்கியமான தியரி என்னன்னா, ஜெபக் ஈமு எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாரு. அதனால அங்கிருந்த எம்டி த்ரோன் ஆக்குபை பண்ணுறதுக்கு வராமல் அதை விட பெரிய சீக்ரெட்டை அன்கவர் பண்ண ஹோலி லேண்டுக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை வேர்ல்டு கவர்மெண்ட் பல செஞ்சுரிஸாக ஹைட் பண்ணிட்டு இருந்த அந்த ஹிடன் வெப்பன், ஏன்ஷியன்ட் ரிலைக் அப்படி இல்லைன்னா ஈமு பவரோட ஆரிஜின் அங்கே இருக்க சான்ஸ் இருக்கு. ஜெபக் அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணினாரு, ஆனால் காட் வேலி இன்சிடென்ட்ல அவர் ஸ்டாப் பண்ணப்பட்டாரு. இப்போ பிளாக் பியர்ட் அவரோட வில்லை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா மேரி ஜோவாஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு பின்னாடியும் அதே அப்ஜெக்டிவ் தான் இருக்கணும். டிஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக வேர்ல்டு கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த சீக்ரெட்டை ரீச் பண்ணுறது தான் அவருடைய ஆக்சுவல் பிளானாக இருக்கணும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாசிபிலிட்டி என்னன்னா, ஜெபக் அப்போ தேடின அப்ஜெக்டிவ் ஸ்டோரியில் லில்லி கேரக்டருக்கு ஆல்ரெடி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வேர்ல்டு கவர்மெண்ட் கிரியேட் பண்ண 20 கிங்ஸில் ஒருத்தங்களாக இருந்தாங்க. ஃபைனலாக ஹோலி லேண்டில் ஸ்டே பண்ண ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மிஸ்டீரியஸ்லி டிஸப்பியர் ஆகியிருக்காங்க. இந்த மிஸ்ட்ரி இன்னும் சால்வ் ஆகலை. ஒருவேளை லில்லி லீவ் பண்ணின வெப்பன் அப்படின்னா அந்த ரிலேக் ஈமோட ரூலுக்கு பிக்கஸ்ட் த்ரெட்டாக இருக்க சான்ஸ் இருக்கு. மேபி ஜெபக் அதை தேடி இருக்கலாம், ஆனால் கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ பிளாக் பியர்ட் அதே மிஷன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற இந்த தியரி உண்மையாக இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. பிளாக் பியர்ட் அஃபிஷியல் கிங் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டது பவருக்காக மட்டும் இல்லை, மேரி ஜோவாஸ்குள்ள லீகலாக என்டர் பண்ண ஈஸியஸ்ட் ரூட் அதுதான். அந்த ரூட் ஃபெயில் ஆன அப்புறம் டைரக்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கலாம். இதெல்லாம் சோர்ஸில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் பிளாக் பியர்ட் ப்ரீவியஸ் ஆக்ஷன்ஸ் கம்பேர் பண்ணினா இந்த தியரி அவரோட கேரக்டருக்கு நல்ல
நல்லா மேட்ச் ஆகுது. கரண்ட் டைம்லைன்ல நடக்கிற ஈவெண்ட்ஸும் இந்த தியரிக்கு சப்போர்ட் மாதிரி யூஸ் பண்ணப்படுது. ஈமு இப்போ எல்பாஃப் பேட்டிலில் ஃபுல் ஃபோக்கஸ் வச்சிருக்காரு. ஹோலி நைட்ஸும் அங்கே பிஸியாக இருக்காங்க. ரெவல்யூஷனரி ஆர்மி வேற பக்கம் ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால மேரி ஜோஸ் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ வல்னரபிள் ஸ்டேட்டில் இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாக்ட் டைமிங்கை பிளாக்பீட் யூஸ் பண்ணியிருந்தா அது அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவர் எப்பவுமே ஸ்ட்ராங்கஸ்ட் எனிமி ஃபுல் பவரில் இருக்கும்போது அட்டாக் பண்ண மாட்டார். பைட் பேட் ஆல்ரெடி வீக்கான அப்புறம் தான் அவர் ஃபைனல் மூவ் பண்ணினாரு. அதே மாதிரி ஈமு எல்பஃப் பேட்டிலில் வீக்கன் ஆன அப்புறம் இல்லாட்டி ஹோலிலேண்ட் செக்யூரிட்டி ரெடிஸ் ஆன அப்புறம் தான் பிளாக்பீட் ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி இந்த தியரி டிஸ்கஸ் பண்ணுது. பட் ஈமு வந்து அந்த அளவுக்கு வீக் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா ஈமு இந்த வேர்ல்டே இப்போ வந்தாலும் எதுக்குற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இப்போ காமிக்கப்படுது. லிட்டரலாக அவ்வளோ பவர்ஸ் வந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ அந்த எல்பஃப் ஆர்க் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த பிளாக் மேஜிக் பவர்ஸ் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் டாமி ரிவர்சி அப்படின்ற ஒரு பவர் பார்த்தோம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்களுடைய பவர் என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஈமு வீக்கன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ ஈமு இந்த எல்பஃப் பேட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ மேபி பிளாக்பீட் அவருடைய பிளானை இந்த ஹோலி லேண்டில் இம்ப்ளை பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் அங்கேயே 5 எல்டர்ஸ் இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளாக்பீடுடைய ஃபைனல் கோல் ஈமோட டெவில் ஃப்ரூட் பற்றி, அப்படின்னா இம்மார்டாலிட்டி சீக்ரெட், ஏன்ஷியன்ட் வெப்பன் கண்ட்ரோல், அப்படின்னா மேரி ஜோஸில் இருக்கிற நேஷனல் ட்ரெஷர், இதை பற்றி எதனா ஒரு ட்ரீமாக இருக்க சான்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட் டார்கெட் இன்னும் தெரியல. ஆனால் பிளாக்பீட் ஹிஸ்ட்ரி பார்த்தா பெரிய ரிவார்டு இல்லாமல் இவ்வளோ ரிஸ்கி ஆப்ரேஷன் பண்ண மாட்டார். அதனால ஹோலி லேண்ட் அட்டாக்கு பின்னாடி இன்னும் ரிவீல் ஆகாத ஒரு சில மேசிவ் ஆப்ஜெக்டிவ் இருக்கும்னு இந்த ஒரு தியரி கன்க்ளூட் பண்ணுது. தென் இந்த தியரி லாஸ்ட் செக்ஷனில் பிளாக்பீடோட கேரக்டர் ஃபிலாசபி பற்றி இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒன் பீஸ் வேர்ல்டில் லூஃபி ஃப்ரீடம், ஹோப், லைட், லாப்பர் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி பிளாக்பீட் கம்ப்ளீட் ஆப்போசிட் சைடில் ஸ்டாண்ட் பண்ணுறாரு. டார்க்னஸ், சாவோஸ், டிஸ்ட்ரக்ஷன், ஹிடன் ட்ரூத் எல்லாத்தையும் அவர் சிம்பிளைஸ் பண்ணுறாரு. யாமி நோமி நார்மல் லோகியா டெவில் ஃப்ரூட் இல்லாமல் வேர்ல்டு பேலன்ஸை மாத்திர ஸ்பெஷல் பவராக இருக்கலாம் அப்படின்னு இந்த தியரி சஜஸ்ட் பண்ணுது. ஒருவேளை இந்த ஃப்ரூட்டோட கம்ப்ளீட் அவேக்கனிங் நடந்தால் ரியாலிட்டி, லைஃப், டெத், டார்க்னஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற லெவலுக்கு எவ்வளோ ஆகலாம். அதனால பிளாக்பீடுக்கு கிங் ஆஃப் த வேர்ல்டு டைட்டில்னா அத்தாரிட்டி மட்டும் இல்லை, அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல கரண்ட் வேர்ல்டு ஆர்டரை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணி புதுசான சிஸ்டம் கிரியேட் பண்ணுறது தான் ஆக்சுவல் கோலாக இருக்கணும். ஈமு கிரியேட் பண்ணின ஃபால்ஸ் பீஸ், வேர்ல்டு கவர்மெண்ட் ஹைட் பண்ணின சீக்ரெட்ஸ், சென்ச்சுரிஸாக மெயின்டைன் பண்ணின லைஸ் எல்லாத்தையும் முடிவு பண்ணதான் அவர் நினைக்கிறாரு அப்படின்னு இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதனால பிளாக்பீடை நார்மல் வில்லன் மாதிரி பார்க்க முடியாது. அவரோட பிளட் லைனை பார்த்தா ராக்ஸ் டி ஜெபக்கோட வில்லும் டேவிட் ஜோன்ஸ் லைனேஜோட கனெக்ஷனும் ஒரே கேரக்டருக்குள்ளே சேர்ந்துருக்கு. இந்த ரெண்டு லைனேஜஸும் ஒன் பீஸ் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான பிளேஸ் வச்சிருக்கு. ஒருவேளை பிளாக்பீட் பர்த்லேருந்து இந்த டெஸ்டினிக்கு ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட கேரக்டராக இருக்கலாம். அவரோட ஒவ்வொரு மூவும் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணினதா இருக்கணும். ஒயிட் பீட் பவர் ஸ்டீல் பண்ணினது, மல்டிபிள் டெவில் ஃப்ரூட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, பைரேட் ஐலாண்ட் பில்ட் பண்ணது, கார்ப் கேப்சர் பண்ணது, மேரி ஜோஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது, இது எல்லாம் செப்பரேட் இன்சிடென்ட்ஸ் இல்லை. இது எல்லாமே ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு லீட் பண்ணுற ஒரு பீஸாக தான் இந்த தியரி கனெக்ட் பண்ணுது. அண்ட் பிளாக்பீட் விக்ட்ரி அச்சீவ் பண்ணுவாரா இல்லாட்டி அவரோட ஓன் ஆம்பிஷன் அவரை டெஸ்ட்ராய் பண்ணுமா அப்படின்றது இன்னும் தெரியலை. ஆனால் ஃபைனல் சாகால பிக்கஸ்ட் ரோல் ப்ளே பண்ண போகிற கேரக்டர்ஸ்லாம் பிளாக்பீட் கண்டிப்பாக டாப்பில் இருப்பார் அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது. இந்த தியரி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லை, ஆனால் ரீசெண்ட் சாப்டர்ஸ் ரிவீல் பண்ணின க்ளூஸ், ராக்ஸ் ஃப்ளாஷ்பேக் அண்ட் பிளாக்பீட் பேக்ரவுண்ட், ஹோலி லேண்ட் மிஸ்ட்ரீஸ், ஹிமு எக்ஸிஸ்டன்ஸ், மேரி ஜோவாவோடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இந்த பாசிபிலிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது. ஒருவேளை எல்பஃப் பேட்டில் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் பிளாக்பீட் ஆல்ரெடி நெக்ஸ்ட் மூவ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி நடந்தால் ஃபைனல் சாகா லூஃபி விசஸ் ஈமு ஃபைட் மட்டும் இல்லாமல் பிளாக்பீடும் வேர்ல்டு கவர்மெண்ட்டும் ஏன்ஷியன்ட் கிங்டம் சீக்ரெட்ஸும் டீக்ளன் ஹிஸ்ட்ரியும் ஒரே டைமில் கொலைட் ஆகிற ஒரு மேசிவ் ஆர்க்கு செட்டப் ஆகிடும். ஓடா எப்போவுமே ஃபைனல் ரிவீலுக்கு முன்னாடி சின்ன சின்ன க்ளூஸ் ட்ராப் பண்ணுவார். இந்த தியரியும் அதே க்ளூஸை பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபியூச்சர் சாப்டர்ஸில் இதில் எவ்வளோ கரெக்ட் எவ்வளோ ராங்னு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம், பிளாக்பீடோட ரியல் அப்ஜெக்டிவ் ரிவீல் ஆகிறதுனால ஒன் பீஸ் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம புரிஞ்சிருக்கிற நிறைய விஷயங்கள் கம்ப்ளீட்லி மாறி போகும். ஸோ அதை பற்றி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.